ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தட் வந்து எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் வந்து டெய்லியும் பார்க்க முடியும். நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ஃபாலோவர்ஸே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா எனக்கு 7,000 8,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஆனால் அப்படியே வந்து எனக்கு ட்ராப் ஆகுறாங்க, 1,000 ஃபாலோவர்ஸ் வந்து குறைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்கிறீங்க. நீங்கள் கண்டினியூஸாக வந்து போஸ்ட் போடாமல் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதர் ஆப்ஸை யூஸ் பண்ணி லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து இது பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா அதர் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ஐடி வந்து லாகின் பண்ணியிருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தடை வந்து அதிகமாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுனால தான் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து குறையிறாங்க. இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கனால உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து குறையும். ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தட் வந்து பண்ணலாம், பட் அதோட லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சு நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறோம். ஃபாலோ அண்ட் ஃபாலோ நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய வராங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய பேத்துக்கு ஃபாலோ கொடுத்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆக்ஷன் பிளாக், டெம்பரரி பிளாக் அந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதனால் நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சு நம்ம கரெக்டாக ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தடை ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் இந்த வீடியோவில் நம்ம எதுக்காக வந்து நம்மளுக்கு ட்ரை அகெயின் ப்ராப்ளம், ஆக்ஷன் பிளாக்லாம் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தட் எப்படி ட்ரை பண்ணுறதுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் உங்களோட அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு 10 போஸ்ட் 20 போஸ்ட்டாவது கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தடை வந்து ட்ரை பண்ணவே முடியும். இல்லைன்னா ட்ரை பண்ணுறது யூஸ்லெஸ்ஸாக தான் போகும். ஏன் அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட்டில் எந்த போஸ்ட்டுமே இருக்காது. ஸோ உங்களை வந்து நீங்கள் யாராவது ஃபாலோ கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு திருப்பி உங்களை ஃபாலோ பேக் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. காலியாக இருக்கிற அக்கௌண்ட்டில் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்மளா இருந்தால் கூட அதுதான் பண்ணுவோம். அது அந்த ஐடியில் போஸ்ட்டே இல்லை, நம்ம எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணணும், அதில் என்ன இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறது, உங்களோட ஐடியில் நீங்கள் வந்து ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 போஸ்ட்டு இல்லை ஒரு 10 போஸ்ட் 25 போஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு 10 போஸ்ட்டோ 20 போஸ்ட்டோ இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நல்லா உங்களோட ரிலேட்டபிளான ஒரு அக்கௌண்ட்டு, அவங்க வந்து கொஞ்சம் நல்ல ரீச்சில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களில் வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா, அந்த போஸ்ட்டில் வந்து யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு ஃபாலோ கொடுங்க. இந்த ஃபாலோ கொடுக்கும்போது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு 150 இல்லைன்னா 200 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாலோ கொடுக்கணும். அதை விட எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஷன் பிளாக் வர வாய்ப்பு இருக்குது, டெம்பரரி பிளாக் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு 150 இல்லைன்னா 200 மெம்பர்ஸ்க்கு மட்டுமே கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபாலோ கொடுக்கும்போது செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டா இல்லை வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத. ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபாலோ கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் உங்களோட டார்கெட் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவீங்க, அதுக்கப்புறம் அவங்க அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு டேரெக்டாக வந்து அந்த ஹார்ட் சிம்பிளுக்கு வந்து அவங்களுக்கு ரெக்வஸ்ட் போயிடும். அப்படியே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா திருப்பி அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கறத விட பப்ளிக் அக்கௌண்ட்டுக்கு வந்து அதிகமாக கொடுங்க. ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். 150 மெம்பர்ஸ்க்கோ இல்லை 200 மெம்பர்ஸ்க்கோ ஃபாலோ கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி 150 மெம்பர்ஸ்க்கு ஃபாலோ கொடுக்கணும் அப்படின்னா, காலையில் வந்து ஒரு 50 பேர்த்துக்கு, மத்தியானம் வந்து ஒரு 50 பேர்த்துக்கு, நைட்டு வந்து ஒரு 50 பேர்த்துக்கு, அந்த மாதிரி பிரித்து கொடுங்க. ஒரே டைமில் எல்லாத்துக்குமே ஃபாலோ கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்கறதும் யூஸ்லெஸ். அதுக்கு அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆக்ஷன் பிளாக்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேயே வந்துட்டு சில ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும். 1 மந்த்துக்கு வந்து அவங்க இவ்வளோ ஆக்ஷன்ஸ் தான் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 6,000 7,000 ஆக்ஷன்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து இருக்கும். 6,000 இவ்வளோ மெம்பர்ஸ்க்கு தான் ஃபாலோ கொடுக்கணும், இவ்வளோ மெம்பர்ஸ்க்கு தான் லைக் பண்ணணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, நீங்கள் பண்ணுற விஷயத்தையும் கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸோடு பண்ணுங்கள். எனக்கு ஒரே நாள் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபாலோ கொடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் பிளாக் எல்லாம் வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் 1 டேக்கு இவ்வளோ தான், 1 டேயில் இந்த டைமில் இவ்வளோ தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 150 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபாலோ கொடுக்குறீங்கன்னா 1 வீக்கோ 2 வீக்கோ கழித்து தான் திரும்ப நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணணும்.
டெய்லியும் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஆக்ஷன் பிளாக் வரும். ஸோ இந்த மெத்தடை வந்து கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து லைக்ஸ் வர்றதில்ல, என்னால் லைக்ஸ் போட முடியறதில்ல, என்னால் ஃபாலோ பண்ண முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுக்காக வருது அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தடை ரொம்ப அதிகமாக ட்ரை பண்ணனால தான் வருது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதை கரெக்டாக அதோட லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இந்த மெத்தட் வந்து நம்ம எவ்வளோ நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நம்மளுக்கு 1000 ஃபாலோவர்ஸ் இல்லைனா 1500 ஃபாலோவர்ஸ் வர வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம், அது உங்களோட இஷ்டம். ஸோ நீங்கள் அது வரைக்கும் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க அது வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபாலோவர்ஸ் தான், இந்த 1500 ஃபாலோவர்ஸ் தான் உங்களோட போஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் 1500 ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுறது மட்டும் பெருசு கிடையாது. உங்களோட போஸ்ட் லைக் பண்ண வைக்கிறது, உங்களோட போஸ்ட் கமெண்ட் பண்ண வைக்கிறது, உங்களோட போஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க இம்ப்ரெஸ் ஆகுறது, இது எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. அது உங்களோட போஸ்ட் கிரியேட் பண்ணுற விஷயத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டான டைமில் போஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து உங்களோட போஸ்ட் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறது மூலிமா தான் உங்களோட போஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு வந்து ஹிட் ஆகும். நான் பார்த்தோன்னே சில பேர்லாம் நம்மளோட ஃபாலோவர்ஸாக கூட இருப்பாங்க, ஆனால் பார்த்துட்டு அவங்க வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வீடியோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் அந்த வீடியோவில் ஏதாவது எழுதி வைங்க, அந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணுங்கள். எடிட்டிங்கில் நிறைய பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களோட வீடியோ வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் எடிட்டிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கரெக்டான டைமில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். டாபிக் விட்டு டீவியேட் ஆகி போயிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தடை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 150 இல்லைன்னா 200 மெம்பர்ஸ்க்கு மட்டும் கொடுங்க. அதையே செப்பரேட்டாக பிரிச்சுக்கோங்க. ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் டைமில் நீங்கள் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நைட் டைமில் இல்லைன்னா மார்னிங் டைமில் தான் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மத்தியானங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மார்னிங் நைட் அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுங்க. கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் இப்போ 170 மெம்பர்ஸ் கொடுக்குறீங்கன்னு ஈவினிங் ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்குறது மூலிமா உங்களுக்கு இமிடியேட் ரெஸ்பான்ஸ் வரும். ஏன்னா அவங்க வந்து ஆக்டிவில் இருப்பாங்க. ஸோ அதனால் இமிடியேட்டாக ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அதனால் அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நானுமே இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே நாளில் வந்துட்டு ஒரு 300 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃபாலோ கொடுத்துட்டேன். அப்புறம் கொடுத்ததுக்கப்புறமா அக்கௌண்ட் நார்மல் தான் போயிட்டுருந்துச்சு. அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்துட்டா என்னால் யாருக்குமே ஃபாலோ கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து லைக்ஸ் போட முடியல. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ண சரியாயிடுச்சு. திரும்பவும் நான் அதே மாதிரி பண்ணும்போது அதே மாதிரி தான் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லிமிட்டேஷன்ஸாக வந்து இது பண்ணுங்கள். ஒரு 150 இல்லைன்னா 200 மெம்பர்ஸ்க்கு மட்டும் கொடுங்க. இப்போ என்னோடய அக்கௌண்ட் வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு 150 200 மெம்பர்ஸ்க்கு மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபாலோ அண்ட் ஃபாலோ மெத்தடில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு ஆக்ஷன் பிளாக் வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி நிறைய பேத்துக்கு ஃபாலோ கொடுத்து உங்களுக்கு ஆக்ஷன் பிளாக் வந்துருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களோட அக்கௌண்ட் க்ரோத் வந்து குறைஞ்சிரும். நான் என்னோடதுமே அப்படி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களோட அக்கௌண்ட் வந்து லிமிட்டேஷன்ஸாக கொண்டு வாங்க. ஒரு வாட்டி 3 வாட்டி உங்களுக்கு வந்து ஆக்ஷன் பிளாக் வரும். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு டைம் லிமிட்டோடு வரும். இந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் பிளாக் எடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ரோத் ஃபுல்லாகவே குறைச்சிருவாங்க. எந்த ஒரு ஃபாலோவர்ஸ் தவிர வெளியில் இருக்க யாருக்குமே உங்களோட போஸ்ட் வந்து ரெக்கமெண்டாக போகாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த இதை வந்துட்டு அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அதே டைமில் நம்மளோட அக்கௌண்ட் க்ரோத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட். ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல மெத்தட். ஸோ நானுமே இந்த மெத்தட் ட்ரை பண்ணி தான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஃபாலோவர்ஸை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட போஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு போகிறதுக்கும் இந்த ஃபாலோவர்ஸ் தான் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து அதிகமாக ட்ரை பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, ட்ரை அகைன் லேட்டர் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் பிளாக், டெம்பரரி பிளாக், அதுக்கப்புறம் வந்து இந்த டேட் கொடுத்து பிளாக்ஸ் வரும் தெரியுமா? இந்த டேட்டில் தான் நாங்கள் வந்து உங்களை வந்து எடுத்து விடுவோம், அந்த மாதிரியான வர பிளாக்ஸ் இதெல்லாம் நிறைய வரும். ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த பிளாக்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரோத் வந்து அப்படியே குறைஞ்சிரும். ஸோ அதனால் இந்த ஃபாலோ அன்ஃபாலோ மெத்தடை நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் சில ஆப்ஸு, மற்ற வெப்சைட்ஸ் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த ஆக்ஷன் பிளாக், டெம்பரரி பிளாக் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் மற்ற ஃபேக் லைக்ஸ், ஃபேக் ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து க்ரோத் பண்ணாதீங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு. நானுமே நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, மற்ற ஆப்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏதோ ஆப்ஸை லாகின் பண்ணால் ஏதோ காயின் கிடைக்குது ஏதோ சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட் க்ரோத் அவங்களே வந்து குறைச்சிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் யாருமே யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஃபேக் ஃபாலோவர்ஸ் வந்து அப்படி நீங்கள் கெயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரோத் தான் நீங்கள்
நீங்களே குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் எந்த ஒரு அதர் வெப்சைட்ஸ் ஆப்ஸில் வந்துட்டு உங்களோட ஐடி தயவு செஞ்சு லாகின் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போய் உங்களோட பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது தன்னால் லாக் அவுட் ஆயிடும். நிறைய பேர் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து குறையிறாங்க, எனக்கு அப்படியே வந்து ட்ராப் ஆகுது, 1000 ஃபாலோவர்ஸ் அப்படியே குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு வந்து இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். நீங்கள் ஃபேக் லைக்ஸ் ஃபேக் ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரோத் வந்து குறையும். ஸோ அதனால் அந்த மாதிரி மெத்தட் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிமிட்டேஷன்ஸ் தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அக்கௌண்ட் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆக்ஷன் பிளாக், டெம்பரரி பிளாக்லாம் வரும் இல்லையா, ஸோ ஷேடோ பேனும் வரும். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வேணும்னு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, எனக்கு வந்து இப்படி ஃபாலோவர்ஸ் குறையிறாங்க, அப்படி குறையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னு உங்களுக்கு சடனாக ஃபாலோவர்ஸ் வந்து குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் போஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கரெக்டாக போஸ்ட் போடுங்க. அதில் நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன், டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நமக்கு அப்படி வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். யாரெல்லாம் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி நீங்கள் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோக்கு இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றுக்கு வரும். அப்புறம் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானுமே உங்களோட கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.